இந்த ஏரியாவில் ஸ்பெஷலாக ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்றது. ஆனால் எல்லாமே இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா விலையும் ரொம்ப சீப்பா இருக்கு. விலை சீப்பாக இருக்கும். அது மாதிரி எப்போ வந்தாலும் மீன் குழம்பு அதிகமாக சாப்பிடுவேன். சாப்பாடு நல்லா இருக்கு. நாங்க ஸ்திரமா ரெகுலர் கஸ்டமர் தான். ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கு. மீன் குழம்பு சாப்பாடு ஓகே, இந்த பொரிச்ச மீன், உடலி கறி எல்லாமே சாப்பிட்டாச்சு. அது வெளியில போய் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இதோட ரேட் வந்து 100 ரூபாய்க்கு மேல வரும். இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து கம்மியான ரேட்டு தான் கொடுக்குறாங்க. 50 ரூபா இருந்து 60 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சைடிஷ் குடல் கிரேவி, முட்டை, காடை நிறையா கொடுக்குறாங்க. அது மாதிரி சிக்கன் ஃப்ரை கம்மியான ரேட்டுக்கு தான் சிக்கன் ஃப்ரை கொடுக்குறாங்க. 20 ரூபாய்க்குலாம் சிக்கன் 65 இங்கே தான் கொடுக்குறாங்க. வேற எங்கேயும் கிடையாது. நிறையா கொடுக்குறாங்க. அப்புறம் மீன் சாப்பாடெல்லாம் கம்மியான ரேட்டு தான். நல்லா மீன் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நானும் 2 வருஷமா இங்கே தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி நான் கலெக்டர் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே வந்து லஞ்ச் மதியம் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி எங்கேயுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு குறைஞ்ச ரேட்டில் வந்து நல்ல ஃபுட்டு கிடைக்கிறது வந்து நல்லா இருக்குது. இது தெரிஞ்சு ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்லேயே ராமநாடு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்கும். நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. எல்லாமே முட்டை கிரேவி நல்லா இருக்கும், குடல் கிரேவி நல்லா இருக்கும். அதனால் கிரேவி ஐட்டம் நல்லா இருக்கும். ப்ரைஸ்லாம் அஃபோர்டபுளாக கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கரெக்டாக இருக்குது எல்லாமே. இப்போ 2 வருஷமா அதுக்கு இருக்கு. இங்கே வெரைட்டி ரைஸ்லாம் நல்லா சிறப்பாக நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கும். இன்னைக்கு காளான் பிரியாணி, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஸ்பெஷல். வீட்டில் சமைச்சு தான் கொண்டு வருவாங்க. சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. நான் 2 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும் சாப்பாடு. சுவையாக வீட்டில் பொம்பளை சமைச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு ரேட்டும் கம்மியான பட்ஜெட்டில். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க செஃப் யாசர். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல கலெக்டரேட்ல லொக்கேட் ஆயிருக்க ஸ்ரீ சாய் வீட்டு சமையலுக்கு. அங்கதான் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்ரீ சாய் வீட்டு சமையல் மகளிர் சுய உதவிக்குழு. நாங்க டெய்லி சமையல் வெரைட்டி ரைஸ், ஒரு நாளைக்கு 15 விதமான வெரைட்டி ரைஸ். தக்காளி சாதம், தேங்காய் சாதம், காளான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கீரை சாதம், லெமன் சாதம், வெஜ் பிரியாணி, தயிர் சாதம், புதினா ரைஸ், கேரட் சாதம், மிளகு சாதம். டெய்லி மாறி மாறி ஒரு நாளைக்கு 15 வெரைட்டிஸ் வரும். சைவத்தில் என்ன சைவ சாப்பாடு, சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், மோர், 3 விதமான கூட்டு. நான்வெஜ் சாப்பாடுல மீன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு, குடல் கிரேவி, இறால் கிரேவி, கடமா கிரேவி, காடை கிரேவி, முட்டை தொக்கு, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, ரத்த பொரியல், கருவாட்டு குழம்பு, கருவாட்டு கிரேவி, திருக்கை மீன் குழம்பு, நெய் மீன் கருவாடு எல்லாமே இருக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இன்னும் நிறைய பொங்கல் கழிச்சு இன்னும் விதவிதமான ஐட்டம்னா வரப்போகுது. காளான் கிரேவி, பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, முருங்கைக்கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் பொரியல், பீன்ஸ் கேரட் பொரியல், இன்னும் நிறைய அன்னன்னைக்கு வர்றதை பொறுத்து மாறி மாறி வச்சுக்கிடுவோம். எங்களோட பெஸ்ட் துவையல் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், எள்ளு துவையல், தேங்காய் துவையல், நடக்கலை துவையல், கருவேப்பிலை துவையல், கருணக்கிழங்கு துவையல் அனைத்தும் கிடைக்கும். 5 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன். கடை வந்து பழைய இபி ஆபீஸ்க்கு பக்கத்துல, பழைய ரேஷன் கடைக்கு பக்கத்துல தான் நாங்க முதல்ல உருவானதே. அதுக்கு பிறகு மக்கள் எங்களுக்கு தேடி நாடி நிறைய வரவும் ஐயா கலெக்டர் ஐயா மகளிர் சுய உதவி குழு மூலமா இந்த இடத்துக்கு மதிய அங்காடிக்குள்ள எங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. என்னோட நோக்கமே மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும். அதுதான் என்னோட நோக்கம். டாக்டருக்கு அடுத்து நாங்களா இருக்கணும். மக்கள் வந்து எங்களுக்கு சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு உபாதைன்னு சொல்லக்கூடாது, எங்களை வாழ்த்தணும். இந்த தலைமுறையே வாழ்த்தணும். அது பசின்னு வருதா, எனக்கு பணமே வேணாம், சாப்பிடட்டும், 4 பேர் சாப்பிட்டு எங்க குடும்பத்தை வாழ்த்தட்டும். அதுதான். ஓகே, நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இறால் கிரேவி வைங்க. மீன் குழம்புல இந்த புளிப்பு, காரம், உப்பு இது சரியான அளவுல இருக்கணும். அப்பதான் இந்த மீன் குழம்பா இருக்கும். அப்படி ஒரு மீன் குழம்பு தான் நான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளோ அருமையா இருக்கு மீன் குழம்பு. ஆஹா, சூப்பரா இருக்கு மீன் பொரியல். வீட்டு சாப்பாடுன்னு பேர்ல மட்டும் இல்லைங்க, சாப்பாடுலயும் வீட்டு சாப்பாடு தான் உண்மையிலேயே.
உரப்பு, உப்பு, புளிப்பு எல்லாமே சரியான அளவுல இருக்கு. விரால் தொக்கு, இந்த விரால் தொக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அதை வதக்கி அது எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விரால் போட்டு செஞ்சாதான் இந்த விரால் தொக்கு மாதிரியே இருக்கும். இறால் ரொம்ப சிறுசும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை. இந்த இறால் வந்து அப்படியே உள்ள இழுத்துருக்கு. அந்த நல்ல ஜூசினஸ் அதுல நல்லா தெரியுது. சோத்துல பிரட்டி சாப்பிடும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து கருவாட்டு தொக்கு. கருவாடு தெரியல, மசாலாவா மசிஞ்சிருச்சு கருவாடு. விரால்ல கவுச்சி விசலை, மீன்ல கவுச்சி விசலை, கருவாட்டுல கவுச்சி விசலை, எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பாடு உண்மையிலே ஒருத்துங்க, சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க சாப்பாடு உண்மையிலேயே. குடல் கிரேவி, குடல்லாம் நல்லா பூவா வந்திருக்கு, நல்லா சுத்தம் பண்ணிருக்காங்க. குடல்லையுமே அந்த கவுச்சி இல்ல, ரொம்ப பிரமாதமா இருக்கு குடல். கனவா கிரேவி செக் பண்ண போறோம். அதாவது தொக்கு, கனவா கிரேவி, கருவாட்டு தொக்கு, குடல் கிரேவி எல்லாத்துலயுமே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கியிருக்காங்க. எப்பயுமே ஒரு பொருள் வந்து மசாலா வந்து பிரிஞ்சு வந்தா தான் அதோடைய டேஸ்ட், முழு டேஸ்ட் தெரியும். மசாலா அதுல பிரிஞ்சு வரலைன்னா அதுல வந்து பச்சை வாடை வரும், இல்லைன்னா முழு டேஸ்ட் தெரியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு கனவா கிரேவி. கனவாலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க, அப்படி கை வச்சோடனே அப்படியே தனியா வருது. ராம்நாட்ல பேர் சொல்ல விரும்பாத ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டேன். ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கோலா உருண்டை, மட்டன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டேன். எதுவுமே சொல்ற அளவுக்கு விசேஷம் இல்லை. உடனே கோலா உருண்டை மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுவுமே சாப்பாடு எதுவுமே நல்லா இல்லை. ஆனா நம்ம அப்படி எப்படி தேடி தேடி போய் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றோம், பெரிய பெரிய மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றோம், ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றோம். அங்க கொடுக்க முடியாத டேஸ்ட் கூட இவங்க கொடுத்துட்றாங்க. இன்னும் மக்களுடைய வரவேற்பு பாருங்க. அன்றாட வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க, டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. திரும்பி பாருங்க, பின்னாடி ஃபேமிலியோட உட்காந்து சின்ன குழந்தைங்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க, அவ்வளோ பிரமாதமா இருக்குங்க சாப்பாடு. 2 மீன் வச்சிருந்தாங்க, ஒன்று வெலை மீன், ஒன்று முரல் மீன், 2மே நல்லா இருக்கு. அக்கா ரைஸ் வைங்களேன். போதும் சாப்பாடு அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. நீங்க ராம்நாட் சரௌண்டிங்ல இருந்தாலோ இல்ல நீங்க ராம்நாட் வர்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்க, ஒர்த் ட்ரைங்க.